ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேட் எக்ஸாமை யார் யார் எழுதலாம், எப்பப்போ எழுதலாம், எழுதுனா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ், அடுத்தடுத்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்காக அது மூலமாக காத்துட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கேட்னா என்ன, எதுக்கு நம்ம கேட் எழுதணும், அதனால நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துட்ருக்கு, இந்த கேட் எக்ஸாமில் இருக்க என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் பற்றிலாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், இந்த வர நாட்களில் எந்தெந்த டேஸில் எக்ஸாம் நமக்கு இருக்குது, என்னைக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, என்னைக்கு அந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாட் இஸ் கேட்? எப்படி நாம் ஒரு ஜேடபிள்யூ நீட்டோ எழுதி 12th முடித்ததுக்கப்புறம் ஒரு காலேஜுக்கு போகிறதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோமோ, அதே மாதிரி தான் யூஜி முடித்ததுக்கப்புறம் நம்ம பிஜி படிக்கணுன்னாலும் சரி, ஒரு பிஹெச்டி பண்ணணுன்னாலும் சரி, அதுக்கு எழுதுகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இந்த கேட் எக்ஸாம், அதாவது கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். ஸோ இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லியாச்சு. நேஷ்னல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்தியா லெவலில் எல்லாருமே எழுதுகிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். யார் நடத்துகிறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிறாங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா ஐஐஎஸ்சி பெங்களூர், அப்புறம் இந்தியாவில் இருக்கிற 7 ப்ரெஸ்டீஜியஸ் ஐஐடிஸ், அதாவது ஐஐடி பாம்பே, டெல்லி, கவுஹாத்தி, கான்பூர், ரூர்க்கி, மெட்ராஸ், காரக்பூர்னு இருக்கிற 7 ஐஐடி ப்ளஸ் 1 ஐஐஎஸ்சியில் இந்த 8 இன்ஸ்டியூட்ஸும் வருஷம் ஒரு இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்ஸ்டியூட் இந்த கேட் எக்ஸாமை நடத்துகிறாங்க. இதை எழுதணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸே வேற லெவல். வாங்க அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு ஏன் நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதலை அப்படின்னு கேட்டோன்னு வைங்களேன், இல்லை அதெல்லாம் எழுதணும்னா எம்இ எம்டெக் முடிச்சு டீச்சிங் லைனுக்குள்ளே தான் போக முடியும், எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நான் வந்து கேட் எழுதலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, எம்இ எம்டெக் முடிச்சு டீச்சிங்குள்ளே மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மித். அதாவது நம்ம ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜஸில் பிஜி படிக்கும் போது அங்கே வர கேம்பஸ் இன்டர்வியூலேயே கூட நம்ம வந்து ஒரு பெரிய பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸில் போய் ஜாபுக்கு ஜாயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அந்த வேலிடிட்டி 3 இயர்ஸ்க்கு நமக்கு இருக்குது. அதை வச்சு நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் சென்டர்ஸில் கூட போய் ஜாயின் பண்ணலாம், இல்லை ப்ரைவேட் செக்டார்லேயே என்கிட்ட கேட் ஸ்கோர் பாருங்க இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஜாப் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த கேட் எக்ஸாம் நமக்கு கொடுக்குது. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் முடித்தாலும் சரி, எந்த ஒரு யூஜி முடித்தாலும் சரி, அடுத்ததான் நம்ம டக்குன்னு போகக்கூடிய ஒரு பாதை வந்து டிஎன்பிஎஸ்சியாக தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சிலையுமே குரூப் எக்ஸாம்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். அதாவது குரூப் 2, குரூப் 2A அந்த மாதிரி தான் போகிறோமே தவிர நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம் ஒரு டெக்னிக்கல் சர்வீஸ்குள்ளே போவோம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் யோசிக்கிறது கம்மி தான். நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரியான ஹை காம்படிட்டிவ் இருக்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக நம்ம 4 வருஷம் படித்த இன்ஜினியரிங்கை வச்சுக்கிட்டு இந்த கேட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையே அது தலைகீழாக மாற்றுற அளவுக்கு ஆன சக்தி வந்து அந்த ஸ்கோருக்கு வந்து இருக்குது. வாங்க அடுத்தடுத்து நம்ம என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம கேட் எக்ஸாம் எழுதி முடிச்சு அதோட ஸ்கோரும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் தான் ஃபஸ்ட்டு. இது ஹையர் எஜுகேஷன்னா என்ன, சாதாரண காலேஜா? ஐஐடி, என்ஐடி, ஐஏஎஸ்சிங்கிற மாதிரி ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட்ஸில் நீங்கள் உங்களோட பிஜியை பண்ணலாம். பிஜினா என்ன, எம்இ எம்டெக் மட்டுமா? இல்லை, நீங்கள் ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருந்தா கூட எம்எஸ்சி மேக்ஸுக்கு ஐஐடியில் அப்ளை பண்ணலாம், வித் ஸ்காலர்ஷிப்போடு நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிஹெச்டி படிக்கிறதுக்கும் இந்த கேட் ஸ்கோர் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். பிஎஸ்யூஸ் சொல்லவே வேணாம், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிற டிஆர்டிஓ, பிஎஸ்என்எல் இந்த மாதிரி நிறைய பிஎஸ்யூஸில் உங்கள் கேட் ஸ்கோரை வச்சு நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரைவேட் செக்டார்ஸுமே கேட் ஸ்கோரை ஒரு பெரிய கேட்வேயாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் மட்டும் நீங்கள் ஒரு நல்ல ஸ்கோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டார்ஸில் கூட ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும். ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேட் ஸ்கோர் நமக்கு தர லெவலே வேறங்க. அதாவது நீங்கள் ஒரு டயர் 2 டயர் 3 இன்ஜினியரிங் காலேஜில் படித்த ரொம்ப
ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கூட உங்களோட கேட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இஸ்ரோ, டிஆர்டிஓ மாதிரியான ப்ரீமியர் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகங்க. டிஆர்டிஓலாம் என்ன நினச்சிங்க, நம்ம அப்துல் கலாம் ஐயா இருக்கிறார் இல்லையா, அவங்க வந்து மிசைல் மேனாக ஒர்க் பண்ண அந்த பிளேஸ் தான் டிஆர்டிஓ. அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. இந்த கேட் எக்ஸாம் நம்மளை அந்த லெவலுக்கு கொண்டு போய் கண்டிப்பாக நிறுத்துங்க. வித் ஸ்டைஃபண்டோட படிக்கலாம், யார் கையும் எதிர்பார்க்காம. ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்கு 37,000 ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. லாஸ்ட் 4th and 5th இயரில் 42,500 rupees கொடுக்குறாங்கங்க. நீங்கள் வந்து இங்கே பிஹெச்டி பண்ணீங்க அப்படின்னா, இங்கே பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரே பாத்வே, கேட்வே இந்த கேட் எக்ஸாம் மட்டும்தான். நிறைய பேருக்கே வந்து 12th முடிச்சோடனே ஒரு ஐஐடிலையோ என்ஐடிலையோ ஜாயின் பண்ணி யூஜி பண்ணணுங்கிறது கனவாக இருந்திருக்கும். ஆனால் உங்கள் மார்க்னாலேயோ இல்லை வேறு பல சூழ்நிலைகள்னாலேயோ அந்த கனவு நனவாகாமல் போயிருக்கும். ஆனால் யூஜி நீங்கள் வேற ஒரு காலேஜில் படிச்சிருந்தாலும், இல்லை நான் ஐஐடிக்கு தான் போவேன், என்ஐடிக்கு தான் போய் படிப்பேன் அப்படிங்கிற உங்களோட ஆசை வந்து இன்னும் கனவாகவே இருக்குது அப்படின்னா இந்த கேட் மூலமாக அந்த கனவை நீங்கள் நனவாக்கிக்கலாம். கேட்டில் நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா பிஜிக்கு இந்த மாதிரியான ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். with monthly stipend 12,500. இல்லைங்க படிக்க முடியாது, காசு வீட்டில் தரமாட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சாலும் கூட கவர்மெண்ட் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து அழகாக படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு ஒரே கேட்வே இந்த கேட் எக்ஸாம் தான். நீங்கள் யூஜி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பிஜி படிக்கணும்னு ஆசைப்படலை, இல்லை எனக்கு வந்து குடும்ப சூழ்நிலையால் நான் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த கேட் ஸ்கோர் ஒரு பக்க பலமாக இருக்குங்க. நம்ம சாதாரணமாக யூஜி முடிச்சுட்டு போகிற வேலைக்கும் அதே இது இந்த கேட் எக்ஸாம் எழுதி அந்த ஸ்கோர் மூலமாக போகிற வேலைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் லெவல் ஆஃப் டிஃப்ரென்ஸுங்க. அதாவது இந்த கேட் முடிச்சு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஓஎன்ஜிசி, என்டிபிசி, பெல், IOCL, NHAI, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பிஎஸ்என்எல் மாதிரியான பெரிய பெரிய பப்ளிக் செக்டர்ஸ் உங்களை வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்கங்க. வித் 10 to 16 lakhs per annum salary package with job securityயோட கொடுக்குறாங்க. ஆனால் சாதாரணமாக நம்ம யூஜி முடிச்சு போகிற வேலைக்கு என்ன சேலரி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதை வச்சே நீங்கள் வந்து நம்ம யூஜி மட்டும் முடிக்கணுமா, கேட்டை வச்சு முடிக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. பிஎஸ்யூஸ் மட்டும் இல்லாமல், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிற இந்த கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த கார்ப்பரேட் கம்பெனிஸ், நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து இந்த கேட் ஸ்கோரை வச்சு தான் அவங்களோட எம்ப்ளாயி எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம சாதாரணமாக போய் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அதில் செலக்ட் ஆகி கிளியர் பண்ணி போகிறதுக்கும் இந்த கேட் ஸ்கோரை மட்டும் வேலிடாக வச்சு போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குதுங்க. அதனால என்ன கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் கேட் எக்ஸாமுக்கு படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற கேட் எக்ஸாம் வந்து வெறும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் ஆர்ட்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், பிடிஎஸ், எம்பிபிஎஸ்னு எது வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கான ஒரு ஸ்ட்ரீம் கண்டிப்பாக இந்த கேட் எக்ஸாமில் இருக்குது. கிட்டத்தட்ட 30 ஸ்ட்ரீம்ஸில் இந்த கேட் எக்ஸாமை வந்து நடத்துகிறாங்க. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, கெமிக்கல், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரியில் ஆரம்பித்து லைஃப் சயின்சஸ், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், ஜியோமெட்ரிக்ஸ் இன்ஜினியரிங், ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸில் இந்த கேட் எக்ஸாமை நடத்துகிறாங்க. ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 3rd இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 3rd இயரில் இருந்தே எழுதலாம். இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா 5.5 கோர்ஸில் 3 years கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இந்த கேட் எக்ஸாமை நீங்கள் எழுதலாம். இப்போ நான் 3rd இயர் தான் படிக்கிறேன், இப்போ 3rd இயர் தான் இந்த படித்து நான் கேட் எக்ஸாம் எழுதுனா இப்போ எனக்கு என்ன வேலிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேட் எக்ஸாம் நீங்கள் 3rd இயரில் எழுதுனா கூட 3 yearsக்கு உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது. நீங்கள் ஃபைனல் இயர் முடித்த உடனே இந்த ஸ்கோரை வச்சு கூட உடனே வேலைக்கு ஜாயின் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கேட் எக்ஸாம் கொடுக்குது. ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த எக்ஸாமை நீங்கள் கண்டிப்பாக எழுத பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆச்சு, அக்டோபர் எண்டிங் வரைக்கும் இருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செப்டம்பரில் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் கூட செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி
5 months இருக்கு. இந்த 5 months ஒரு இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன். நீங்கள் ஒரு 10th 12th எக்ஸாம் படிக்கும் போது போர்டு எக்ஸாமுக்கு எவ்வளோ சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த கேட் எக்ஸாமில் உங்களுக்கு ஸ்கோர் நல்லாவே வரும். நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இதுக்காகவே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். எக்ஸாம் February 1st and 2nd வீக்கில் தான் இருக்கும். மார்ச்லேயே ரிசல்ட் வந்துடும். அந்த ஸ்கோர் கார்டை வச்சு நீங்கள் வந்து 3 இயர்ஸ்க்கு எந்த ஜாப்லனாலும் ஜாயின் பண்ணலாம். அதனால் மை டியர் மக்களே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. சக்ஸஸ் அப்படிங்கிறது எப்போவுமே நமக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டோ லக்கோ கிடையவே கிடையாதுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்புட் கொடுக்குறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கா, பெர்சவியரன்ஸ் இருக்காங்கிறது மட்டும்தாங்க முக்கியம். ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணி நம்ம படம் பார்க்குற டைமில் ஒரு 2 கொஷினை படித்து ஒரு ஆன்சர் பண்ணோன்னா 100 பேருக்கு முன்னாடி போய் அந்த வேலை நமக்கு கிடைக்குங்கிற பட்சத்தில் அந்த 2 மணி நேரம் படம் பார்க்குறத தியாகம் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மக்களே. சின்ன சின்ன தியாகங்கள் தான் நம்மளை வெற்றிக்கு இன்னும் பக்கத்துல கொண்டு போகும். அதே போல நமக்கு செய்யற விஷயத்த பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா வெற்றி கனியை நம்ம ஈஸியாவே பறிச்சிடலாம். அதனால நீங்க செய்யற விஷயத்த பிடிச்சி செய்யுங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான். ஸோ மை டியர் மக்களே, இன்னும் கூட நம்ம கேட் எக்ஸாமை பற்றி விரிவாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.